குருப்பியோ நமக. மகர லக்னத்திற்கான சுபயோக கிரக சேர்க்கைகள் அப்படின்னு பார்க்கும்போது சுக்கிரன் புதன் 1, சுக்கிரன் ப்ளஸ் புதன், அடுத்தது செவ்வாய் ப்ளஸ் சுக்கிரன். இந்த கிரக சேர்க்கைகள் ஓரளவு நன்மையை செய்து, சந்திரன் சனி அது ஓரளவு சிக்கலை தான் கொடுக்குது அப்படிங்கிறத சொல்லலாம். ஏன்னா சந்திரன் புணர்ப்பு அப்படிங்கிற விஷயத்த கொண்டு வந்துடுது. சந்திரன் அப்படிங்கிறது வேகமாக ஓடுற ஒரு கிரகம். சனி அப்படிங்கிறது மந்தன் அப்படிங்கிறது சொல்லக்கூடிய ஒரு கிரகம். அதனால அது புணர்ப்பு அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கு. இதுல சுக்கிரன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5க்கும் 10க்கும் உடையவர் அப்படிங்கிறதுல ஒரு நல்ல பலனை செஞ்சிருவார். 9ஆம் அதிபதி புதன், 10ஆம் அதிபதி சுக்கிரன். இந்த லக்னங்களுக்கு தர்ம கர்மாதிபதிகள் நல்ல வேலை செய்வாங்க. ஏன்னா ரெண்டுமே உங்களுக்கு யோகாதிபதியான வேலையை தான் செய்யுது அப்படிங்கிறது சொல்லலாம். இன்னொன்று என்னன்னா, சனி அப்படிங்கிறது தனித்த சனியா இருந்தாலும் சரி, உங்களுக்கு சுக்கிரனுடன் சேர்ந்த சனியா இருந்தாலும் இங்க யோகத்தை, பொருளாதார விஷயத்துல யோகத்தை தான் செய்யுது. ஏன்னா சனி 10ஆம் இடத்துல உச்சமாகிறார். அதனால யோகத்தை தான் செய்யுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம எடுத்துக்கலாம். ஆனா திருமண விஷயத்துல கொஞ்சம் தடை தாமதத்தை கொடுக்குது. அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம சொல்லலாம். இந்த லக்னங்களுக்கு குரு அப்படிங்கும்போது குரு 3க்கும் 12க்கும் ஆதிபத்தியம் பெறதுனால குரு அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தன்மையை கொடுக்கறதில்ல. இந்த கிரகங்களோட சனி கூட சேரும்போது அது என்னன்னா, உங்களுக்கு குரு சனி சேர்க்கை அப்படிங்கிறது பிரம்மஹத்தி அப்படிங்கிற ஒரு தோஷத்தையும் கொடுத்துரும். அப்படிங்கிறதுனால குரு கெட்டு போயிடுவார் அப்படிங்கிறது ஒரு நிலைப்பாடு இருக்கு. அப்புறம் கிரகங்கள் இருக்கிற சாரநாதனை பார்த்து கிரக சேர்க்கை யோகத்தை செய்யுமா அப்படிங்கிறதையும் பார்த்து நாம உங்களுக்கு பலன் சொல்லணும். வாழ்க வளமுடன்.